நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்திலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்தின் முன்பக்க டயர் திடீரென கழன்று சாலையோர பள்ளத்தில் உருண்டு சென்று விழுந்தது. பேருந்து ஓட்டுநர் சாமர்த்தியமாக பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் யாரும் எந்தவித பாதிப்பும் இன்றி தப்பினர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பிருத்விராஜ். பிருத்விராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன? நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து 20க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு 52 LS என்ற அரசு பேருந்தானது சேலத்தை நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளது. பேருந்தானது புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முத்துக்காளிப்பட்டி அருகே ஆஞ்சநேயர் கோயில் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென்று பேருந்தின் இடதுபுறமாக உள்ள முன்பக்க டயர் கலண்டு விழுந்து விபத்துக்குள்ளானது. பேருந்தில் இருந்த ஓடிய டயரானது சாலையோரமாக உள்ள சாக்கடையில் விழுந்த நிலையில் ஓட்டுநர் சாமர்த்தியமாக செயல்பட்டு பேருந்தை சாலையோரமாக நிறுத்தியதால் பயணிகள் உயிர் சேதமின்றி தப்பினர். தகவல்களுக்கு நன்றி பிருத்விராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.